இப்போ அவர் கிளம்பிடுறாரு. அவர் கிளம்புனோடனே செய்தி வந்த உடனே அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். 2வது திருச்சி ஏர்போர்ட்டில் உள்ளே ஏறும்போது ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சொல்கிறார், 30 பேர் செத்துட்டாங்களாம் சார் அப்படின்னு சொல்கிறார். திரும்பி பார்க்கல, நடந்து போயிட்டே இருக்கார். இப்போ இது அதைத்தான் ஹைகோர்ட் ஜட்ஜி எப்படி ஆரம்பிக்கிறாரு, உலகமே இந்த வீடியோவை பார்த்தது, உலகமே என்னடா அப்படி தான் ஆரம்பிக்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டில். இந்த அவங்க சப்மிஷன்லாம் முடித்த உடனே நான் பார்த்தேன்னு அவர் சொல்லலை, உலகமே பார்த்துச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் எதுக்கு இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? இப்போ அவர் குற்றவாளி கிடையாது, நான் திருப்பி சொல்கிறேன். ஆர்கனைசர்ஸ் கண்டிப்பாக குற்றவாளி. ஆர்கனைசர்ஸ்னு யார்? அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, பார்ட்டியோடைய ஜென்ரல் செக்ரட்டரி, யாரெல்லாம் அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் பார்ட்டியில் இருந்தாலும் அவங்களாம் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள். நாட்டு 105, 110 தான் போட்டிருக்காங்க. அதை மர்டர்னு கொண்டு போகல, டெத்து நாட் அமௌண்டிங் டு மர்டர் தான் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, பட் அது அவங்க ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, விஜய் கட்சியில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, இது இயற்கையாக நடந்துச்சா, இல்லை யாராவது செயற்கையாக அதை உருவாக்குனாங்களா, யாராவது தள்ளி விட்டாங்களா, வீணுனேன்னு தள்ளி விட்டாங்களா, புஷ் பண்ணாங்களா, இல்லை யாராவது ஒரு வதந்தியை பரப்பி ஒரு பரபரப்பு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி க்ரௌடில் போய் ஒரு பாம்பு உள்ளே வந்துருச்சுன்னா எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடுவாங்க. அதில் எவன் கீழே வருவானோ அவன்லாம் போயிடுவான்.